ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு எந்த மாதிரியான பதிவு பார்க்க போகிறோம்னா, மகா கணபதியை வசதி பண்ணுற முறை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல மாந்திரிகத்தை புதிய புதிய வசதி முறைகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம மனோசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா, அது வசியமாக இருந்தாலும் சரி, மோகனம், தம்பனம், வித்வேசனம், இது மாதிரியான அஷ்ட கர்மங்களும் செய்கிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா கணபதியோட அருள் வேணும். நீங்கள் எந்த மாதிரியான சக்தியை நீங்கள் வசப்படுத்தி வச்சுருந்தாலும் கணபதியை நம்ம சித்தி பண்ணல அப்படின்னா எதுவுமே நமக்கு சித்தி ஆகாது. எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு கைக்கு வராது. அதனால் முதல்ல பார்த்திங்கன்னா படியே கணபதியை சித்தி பண்ணுறது தான். கணபதியை நீங்கள் சித்தி பண்ணால் தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். இதில் மகா கணபதி பார்த்திங்கன்னா சித்தி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அஷ்ட கர்மங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பாக செயல்படும். இந்த மகா கணபதியை சித்தி பண்ணுற முறையை இப்போ நாம் பார்ப்போம். விநாயகருக்கு பார்த்திங்கன்னா வசியம் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா விடியற் காலையிலே 4 மணிக்கு எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையை பார்த்திங்கன்னா அதுக்கு மொதல் நாளே சனிக்கிழமை இரவே நீங்கள் வீட்டை நல்லா மெழுகி நல்லா கோலமிட்டு அதுக்கப்புறம் விடியற் காலையில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. விநாயகருக்கு பார்த்திங்கன்னா பிடித்த அருகம்புல் மாலையை பார்த்திங்கன்னா அருகம்புல்ல மாலையை கோர்த்து விநாயகர் படத்துக்கு அணிவிச்சு அவருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்க திரியை பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த வெள்ளை இருக்க திரியை வாங்கி அதில் நீங்கள் போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் விநாயகர் வசதி செய்யக்கூடிய மந்திரத்தை சொல்லி நம்ம ஜபிக்கணும். அதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ மந்திரம், உங்களுக்கு யார் குருவாக இருக்காங்களோ அவங்களுடைய மந்திரங்கள், அப்படி குரு இல்லாதவங்க சித்தர்களோட மந்திரத்தை கூட ஜபிச்சு அதுக்கப்புறம் கணபதி மந்திரத்தை ஜபிக்கலாம். குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்காமல் வேறு மந்திரங்களை ஜபிக்காத. ஏன்னா அது குலதெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால் முறைப்படி நீங்கள் ஒரு மந்திரம் ஜபிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு குருவை நீங்கள் போய் சரணடையணும். குரு மூலமாக தான் நீங்கள் எதையுமே கற்றுக்க முயலணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒரு குருவோட குரு கூட இருந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியும். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குரு இல்லாமல் செய்யும்பொழுது சில விளைவுகள் நம்மளால் உணர முடியாமல் போயிடும். விநாயகர் மந்திரம் பார்த்திங்கன்னா எந்த விதமே ஆபத்து இல்லாதது. அதனால் யார் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் குருவோட வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். முறைப்படி நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி உங்களுடைய குருவை வணங்கி அதுக்கப்புறம் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி நீங்கள் அமரணும். வெறும் காலில் நீங்கள் பார்த்திங்கன்னா வெறும் தரையில் அமரக்கூடாது. இப்படி வெறும் தரையில் அமர்ந்து மந்திரம் ஜபிச்சா அதில் எந்த விதமான பயனும் கிடையாது. அதனால் தரையில் பார்த்திங்கன்னா கம்பளி அல்லது கனமான போர்வை இல்லைனா 2-3 போர்வை கூட நீங்கள் கீழே போட்டு அதில் பார்த்திங்கன்னா பத்மாசனத்தில் நீங்கள் அமரணும். பத்மாசனத்தில் அமர்ந்து நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் பத்மாசனம் அமர்ந்ததுன்னா உங்கள் கால் மரத்து போகலாம், இல்லைன்னா காலில் வலி ஏற்படலாம். அதனால் சுகாசனத்தில் இருந்து நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கலாம். மந்திரம் ஜபிக்கும்பொழுது முதுகு பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும். கொஞ்சம் கூட வளையக்கூடாது. பிராணாயாமம் தியானம் செய்து உங்களுடைய மனதை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். ஏன்னா கட்டுப்பாட்டோடு ஜபிக்கிற மந்திரம் தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். மனதை அலைவிட்டபடியே மந்திரம் ஜபிச்சிங்க அப்படின்னா அதால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அதனால் முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்புறம் தான் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா மனமானது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டான்னு அகஸ்தியர் கூறியிருக்கிறதுனால மனதை கட்டுப்படுத்துங்க. அதுக்கப்புறம் தான் மந்திரம் சித்தியாகும். மந்திரம் ஜபிக்கிற நாள்லேருந்து பார்த்திங்கன்னா மந்திரம் ஜபிக்கக்கூடிய நாள்லேருந்து அது முடிகிற வரைக்கும் எக்காரணம் கொண்டு பார்த்திங்கன்னா பிரம்மச்சரிய விரதத்தை நீங்கள் தவற விடக்கூடாது. பிரம்மச்சரிய விரதம் கெட்டுப்போச்சு அப்படின்னா நீங்கள் கோடி தடவை ஜபிச்சாலும் அதனால் ஒரு பயனும் கிடையாது. அதனால் பிரம்மச்சரிய விரதம் ரொம்ப முக்கியம். மது, மாமிசம், பெண் சேர்க்கை அறவே கூடாது. முடிந்தளவு சைவ உணவு தான் எடுத்துக்கணும். வேறு எங்கேயும் நம்ம சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து 4 to 6 வரைக்கும் மந்திரம் ஜபிக்கலாம். இரவு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே வந்து மந்திரங்களை வந்து ஜபிக்கணும். மந்திரம் ஜபிக்கிற இடத்தையும் நேரத்தையும் வந்து எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது. காலையில் நீங்கள் தினந்தோறும் எத்தனை மணிக்கு மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அடுத்த நாளும் ஜபிக்கணும். அதே மாதிரி இரவு எத்தனை மணிக்கு நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதே டைமில் தான் வந்து ஜபிக்க ஆரம்பிக்கணும். மந்திரம் ஜபிக்கிற இடத்தையும் நேரத்தையும் வந்து மாற்றக்கூடாது. மந்திரம் ஜபிக்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துளசி மணி மாலையோ அல்லது ருத்ராட்ச மாலையோ வந்து அல்லது படிக மணி மாலையோ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அது வந்து அவங்களுடைய வசதியை பொறுத்து வந்து மாறும். அதனால் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. மந்திரம் ஜபிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இறுக்கமான ஆடையை வந்து அணியக்கூடாது. நல்ல மெலிதான ஆடையை வந்து அணிஞ்சிக்கிங்க. இப்போ மகா கணபதியோட மந்திரத்தை வந்து நம்ம பார்ப்போம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வீடியோட எண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். இதை வந்து வச்சு நீங்கள் மந்திரத்தை வந்து ஜபிக்கலாம். மகா கணபதி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமனாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமனாய ஸ்வாகா. இந்த மந்திரங்களை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவு 1008 உரு குறையாமல் ஜபிக்கணும். ஆரம்பகால சாதகர்கள் வந்து பார்த்திங்கன்னா 108 முறை கூட ஜபிக்கலாம். நாட்கள் சில சில வந்து பார்த்திங்கன்னா 1000 2000ன்ட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். எந்த அளவுக்கு நீங்கள் உரு வந்து ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு விரைவான பலன்களை வந்து நீங்கள் அடைய முடியும். 48 நாட்கள் வந்து குறைவில்லாமல் வந்து சொல்லி 1,00,000 தடவை வந்து ஜபிக்கணும். எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி 1,08 உரு ஜபிச்சா தான் வந்து அதுக்குரிய பலன் வந்து கொடுக்கும். அதனால் ஆரம்பகால சாதகர்கள் எந்த விதமான மன தளர்ச்சி அடையாமல், மன உறுதி குன்றாமல் முழு மனதோடு வந்து நீங்கள் மந்திரங்கள் ஜபிக்க ஆரம்பித்தா அதனுடைய பலன்களை வந்து நீங்கள் உடனடியாக வந்து அனுபவிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா பல சோதனைகள், தடைகள் எல்லாமே வரும். அதை தாண்டி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு முழுமையான வந்து பலனை கிடைக்கும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.